ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் சொல்லி பார்க்கலாமா? எனக்கும் கொடு. எனக்கு கொடு அப்படின்னா கிவ் மீ. எனக்கும் கொடு அப்படின்னா கிவ் மீ டூ. எனக்கும் கொடு. கிவ் மீ ஒன் அப்படின்னா எனக்கு ஒன்று கொடு. கிவ் இட் டு மீ. இதை எனக்கு கொடு. எதுவாக இருந்தாலும் வாட் இஸ் தேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட் இட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? த ஆன்சர் வாட் எவர் இட் இஸ். எதுவாக இருந்தாலும். வாட் இஸ் தேட் அப்படின்னா அது என்ன? வாட் இட் இஸ் இது என்ன? இன்ஃபார்மலாக கேட்குறது. ஓகே, என் கூடவும் பேசு. ஸ்பீக் மீ. இது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஸ்பீக் டு மீ, என்கிட்ட பேசு. என் கூடவும் பேசுங்கிறதுக்கு ஸ்பீக் டு மீ ஆல்சோ. அந்த ஆல்சோ அப்படிங்கிற வார்த்தை தான் என் கூடவும் பேசு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. உனக்கு தெரிந்திருப்பதால். தெரிந்திருப்பதால் யூ நோ திஸ், உனக்கு தெரியும். யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியும். யூ நோ திஸ் அப்படின்னா உனக்கு இது தெரியும். ஆஸ் யூ நோ அப்படின்னா தான் உனக்கு தெரிந்திருப்பதால். ஆஸ் அப்படின்னா இருப்பதால். ஓகே, நெக்ஸ்ட்டு. இது எரிச்சலாக இருக்குது சொல்லுவோம்ல, இது கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் டஃப், இட் இஸ் இரிட்டேட்டிங், திஸ் இஸ் பேட். த ஆன்சர் இஸ் இட் இஸ் இரிட்டேட்டிங். இது எரிச்சலாக இருக்குது. திஸ் இஸ் டஃப் அப்படின்னா இது கடினமாக இருக்கிறது. திஸ் இஸ் பேட், இது நல்லதல்ல. யோசிச்சு செய். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? திங்கிங் டூயிங் அப்படின்னு சொல்லணுமா? திங்க் அண்ட் டூன்னு சொல்லணுமா? திங்க் டூன்னு சொல்லணுமா? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் ஃபுல் வீடியோ லிங்க் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.